இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். விவிலியத்திலே நிறைய இடங்களில் இவ்வாறு வரும்: உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் பிள்ளைன்னு இருந்தால் தாயை போல இருக்கணும், பெற்றோரை போல இருக்கணும். அதுதான் இயல்பு. அப்பா எப்படி இருக்கிற அப்படின்னா புள்ள இருக்கணும், அம்மா எப்படி அப்படி தான் புள்ள இருக்கணும். அப்படி இல்லாமல் போனால் தவறாக சொல்லிடுவாங்க. இதை முதல் வாசகம் நாம் வாசிக்கிறோம். நாம் இன்னைக்கு, நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனென்றால் உங்கள் கடவுளும் ஆண்டவருமான நான் தூயவர். அப்போ அப்பா தூயவர்னா பிள்ளையும் என்ன பண்ணணும்? தூய பிள்ளைகளாக இருக்கணும். இந்த கருத்தை தான் இன்றைய 3 வாசகம் எடுத்து சொல்லுது நமக்கு. முதல் வாசகம் திருப்பாடல், நற்செய்தி வாசகம். கடவுள் இரக்கமுள்ளவராக இருந்தார். அதனால்தான் ஆதி பெற்றோர் பாவம் செய்த போதும் கூட கடவுள் தண்டிக்கல, அவங்கள விலைக்கு வச்சுட்டார். போ. அதனால் கடவுள் தண்டிக்கும் அழிக்கும் கடவுள் கிடையாது, இரக்கமுள்ள கடவுள். தூய அகஸ்தினார் சொல்லுவார், கடவுள் மன்னிக்க முடியாத அளவுக்கு யாரும் பாவம் செய்ய முடியாது. இது தூய அகஸ்தினாருடைய வார்த்தை. இது கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்யும் கடவுள் மன்னிப்பார். என்றால் கடவுள் இரக்க குணம் கொண்டவர். மனம் மாறிய மகன் இந்த ஓமையில் வரும் பாருங்க. கணவன் போன பையன் ஓமையில் வரும் பாருங்க. பையன் என்ன பண்ணுவான்? சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறான். மனசு மாதிரி திரும்பி வரான். வந்து பையன் அப்பா கிட்ட மன்னிப்புன்னு கூட கேட்கல. திரும்பி வந்ததை பார்த்து அப்பா எதிர்கொண்டு ஓடுறாரு. கட்டி அணைத்து முத்தமிட்டு, என் பிள்ளைக்கு புது ஆடை, ட்ரெஸ்ஸு போடுங்க, மோதிரம் போடுங்க, செருப்பு போடுங்க. ஏனென்றால் நம்முடைய கடவுள் இரக்கமே உருவானவர். அப்படி என் பிள்ளைகளாகிய நீங்களும் இரக்கத்தோடு இருங்கள் என இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். களவு செய்யாத, பொய் சொல்லாத, ஒருத்தருக்கு வஞ்சிக்காத, பொய்யான இட்டு கடவுளுடைய பெயரை அசிங்கப்படுத்தாத, அடுத்தவரை ஒடுக்காத, கொள்ளையிடாத, வேலைக்காரனுடைய கூலி நீ கையில் வச்சிருக்காத, கொடுத்துரு அவங்களுக்கு. ஐயா, செவித்திறன் அற்றவரை சபிக்காத, ஏன்னா காதல் விடாதவங்க சபிக்காத, அவங்கள பார்வையற்றவர் என்ன பண்ண இடரை செய்யாது. இவ்வாறு என்ன பண்ணுறது? இவ்வாறான இரக்க செயல்களை நீங்கள் கொண்டிருங்கள் என்று இன்றைய வாசகம் சொல்லுகிறது. சகோதரர்களே, நாம் தவ காலத்தில் இருக்கிறோம். எனவே இந்த வாசகம் மிக மிக அவசியமானது. இந்த தவ காலத்தில் இந்த நெறிகளை பிள்ளைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லி தாய் திருச்சபை கொடுத்துருக்குது. இவ்வாறு கடைபிடித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை நட்சத்திர சொல்கிறத பாருங்க பாப்போம். நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீ சாப்பாடு கொடுத்தியா? நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தியா? நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தியா? நான் நோயுற்று இருந்தேன், என்னை பார்க்க வந்தியா? என்னை கவனிச்சுக்கிட்டியா? நான் சிறையில் தனிமையாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தியா? என்று ஏசப்பா மக்கள்கிட்ட கேட்குறார். மக்களெல்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே, எப்போ நீங்கள் பசியாக இருந்தீங்க? எப்போ நீங்கள் தாகமாக இருந்தீங்க? எப்போ நீங்கள் நோயுற்று இருந்தீங்க? அப்போ இயேசுவோட வார்த்தை பாருங்க பார்ப்போம். என் பொருட்டு இவ்வாறெல்லாம் இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற பொழுது எனக்கே செய்தீர்கள். அப்படி நீங்கள் இரக்க குணம் கொண்டு மக்களுக்கு இவ்வாறான இரக்க செயல்களை செய்தால் நமக்கு கிடைக்கும் பேரு பலன் பாருங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் வரும் இறுதி நாளிலே நம்மை
இந்த நல்லோர்களை, இரக்கம் குணம் கொண்டவர்களை தன்னுடைய வலப்புறத்தில் அமர வைப்பார். அன்னை தெரசா ஒரு விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு போனாங்களாம். அப்போ அங்கே ஒரு விஞ்ஞானி கேட்டாராம் அன்னை தெரசாவை பார்த்து, தெரசாம்மா நீங்கள் நிலவுக்கு போன்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அன்னை தெரசாம்மா சொன்னாங்களாம், நிலவிலையும் ஏழைகள், ஆதரவற்றவர்கள், நோயாளிகள் இருந்தால் என் சகோதரரை கொடுக்கிட்டு இப்போயே நான் போக தயார்னு சொன்னாங்க. ஏனென்றால் அந்த ஏழைகளுக்கு, நோயாளிகளுக்கு இரக்க செயலை செய்ய அன்னை தெரசா தவம் கிடந்தார். எனவே தான் இன்றைக்கு அன்னை தெரசா புனிதர்னு சொல்கிறோம் நாம் இன்னைக்கு. எனவே சகோதரர்களே, நாம் வாழ்ந்த காலத்தில் கடவுள் என்ன சொன்னாரோ அதை செய்தாலே போதும். இல்லையா? நேற்று வாசிச்சோம் நாம, ஏசப்பாவை சோதிக்கிறது சாத்தான். ஏசப்பாடி வார்த்தை பாருங்க பார்ப்போம். மனிதன் அப்பத்தினால் மட்டும் கிடையாது, கடவுள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழறான். அப்போ சாப்பாடு மட்டும் மனுஷங்க அவசியம் கிடையாது, கடவுளுடைய வார்த்தையும் முக்கியம். அந்த வார்த்தையை கடைபிடித்தால் அவன் உயிர் வாழ்வன் ஆவான். வார்த்தையை கடைபிடிக்கல வச்சிங்களேன், நீ இருந்தும் இறந்தவன தான் போவ. நீ உதாரணத்துக்கு ஒருத்தவன் நல்ல வழியில் வாழலை வச்சுங்களேன், நல்ல வாழ்க்கை வாழலை, தீய வாழ்க்கை தான் வாழ வச்சுக்கோமே, எல்லாம் சொல்லுவாங்க இவன் இருக்கிறத விட செத்து ஒழியலான்னு சொல்லுவாங்க. அப்போது நீ இருந்தும் இல்லாமல் போகிற நம்ம யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்படி வச்சுக்கோங்க, ஒரு நல்ல மனுஷன் இறந்து போகிறவன் வச்சுக்கோமே, ஐயோ மகராசம் போயிட்டாரேன்னு சொல்லுவாங்க. அவன் இறந்தும் மனுஷனை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போது மனுஷன் வாழ்வதும் வாழாமல் இருப்பதும் உயிரோடு இருப்பதும் செத்து போவதும் சாப்பாட்டால் மட்டும் கிடையாது, அவனுடைய நல்ல செயல்களாலும் கூட. அதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிற சகோதரர்களே. இன்றைய திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது. நீ கடவுளுடைய வார்த்தை கடைபிடிச்சு வாழு. அவர் சொல்கிற வார்த்தையை நீ உன் செவியில் கேட்டு உள்ளத்தால் அதன்படி நீ வாழு, நீ உயிர் வாழ்வன் ஆவாய். இல்லை என்றால் நம்மெல்லாம் இறந்த பிணத்துக்கு தான் சமம். இந்த நற்செய்தி மாதிரி நாம் இரக்க செயலை செய்து வாழ்ந்தால் இறைவன் நம்மை தன் வலப்புறத்தில் அமர வைப்பார். இல்லை என்றால் நம்மை புறம் தள்ளிவிடுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் நெருப்பும் இருக்கும். சகோதரர்களே, நாம் கடவுளுடைய வலப்புறத்திலே அமர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய மகிமையையும் நாம் அதில் பங்கு பெற வேண்டுமா? இல்லை நான் சாத்தான் கூட போகிறேன்னா அந்த பக்கம் நம்ம ஒதுங்கி போகணுமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். தேர்வு நம்மளுடையது. நான் எந்த பாதையில் பயணிக்க போகிறேன்? ஏசப்பா பாதையில் போகிறேன்னா சாத்தான் பாதையில் போகிறேன்னா? என்னுடைய ஆன்மீக குரு தந்தை பெஞ்சமின் அவர்கள் சொல்லுவார், வேதிய மாணவர்களே, நீங்கள் ஏசப்பா பின்னாடியே போங்க, என்ன பாவம் செஞ்சுங்கன்னு சொல்லுவாங்க. முடியுமா? ஏசப்பா பின்னாடியே போங்க, என்ன பாவம் செய்யுங்க, முடியாது. பாவம் செய்ய முடியுமா? முடியாது. அதுதான் இங்கே நீ ஆண்டோடைய வார்த்தையை பின்பற்றி வாழ்வுனா பாவம் செய்ய முடியாது. நீ தப்பான பாதைக்கு போக மாட்டேன். எனவே நாம் இன்றைக்கு இன்னைக்கு திருப்பாடல் பலவே தானே இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. எனவே நாம் அந்த வாழ்வு தரும் ஆவியை, அந்த உயிர் தரும் ஆவியை, கடவுளுடைய அந்த ஆசையை நமக்கு கொடுக்கும் அந்த ஆவியை நாம் பெறணும்னா அவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கணும். சகோதரர்களே, நாம் வாழும் இந்த காலத்தில் அவனுடைய வார்த்தையை கடைபிடித்து ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் அமரும் பிள்ளைகளாக வாழ நேரத்தில் ஜெபிப்போம். இந்த தவ காலத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்தால் அனைத்தும் நிறைவேறும். எனவே நம்பிக்கையோடு, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை பின்பற்றி நீர் வரும் அந்த நாளில் உம்முடைய வலப்புறம் அமர எங்களுக்கு ஆசித்தரம்னு அவர்கிட்ட வேண்டுவோம். நிச்சயம் கடவுள் நம்மை கரம் கொடுத்து காப்பாற்றுவார் என்று நான் சந்திப்போம்.